தினம் ஒரு ஜிகே அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த பொருளில் என்னென்ன அமிலம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். 2024 குரூப் 4ல் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்களேன். திராட்சை பழம், தக்காளி பழத்தில் என்ன அமிலம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. திராட்சை பழத்தில் என்ன அமிலம் இருக்குது, தக்காளி பழத்தில் என்ன அமிலம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கண்டென்ட் வந்து ஸ்கூல் புக்கில் 2 இடத்துல இருக்குது. 8ஆம் வகுப்பில் இருக்குது, 9ஆம் வகுப்புலையும் இருக்குது. அதை ரெண்டையுமே எடுத்து நான் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். லெஃப்டில் இருக்கிறது 8ஆம் வகுப்பில் இருக்கிற தகவல், ரைட்டில் இருக்கிறது 9ஆம் வகுப்பில் இருக்கிற தகவல். எந்தெந்த பொருளில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? முதல்ல பாருங்கள், ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழத்தில் என்ன இருக்குது? ஆரஞ்சு பழத்தில் சிட்ரிக் அமிலம் இருக்குது. அதே மாதிரி எலுமிச்சை பழத்திலையும் சிட்ரிக் அமிலம் இருக்குது. ஆரஞ்சு பழம், எலுமிச்சம்பழம் ரெண்டுலேயும் சிட்ரிக். அடுத்து பாருங்கள், தயிர். தயிரில் இருக்கிறது லாக்டிக் அமிலம். இது நம்ம அடிச்சிடலாம், ஏன்னா இங்கே இருக்கிறதா அங்கேயுமே இருக்குது. அடுத்து தக்காளி. தக்காளியில் இருக்கிற அமிலம் என்னது? ஆக்சாலிக் அமிலம் இருக்குது. தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம் இருக்குது. ஸோ நம்ம இதையும் அடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வினிகர். வினிகரில் இருக்கிறது அசிட்டிக் அமிலம். வினிகரில் இருக்கிறது அசிட்டிக் அமிலம். அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, அடிச்சிடலாமா? அடுத்தது ஆப்பிள். ஆப்பிளில் இருக்கிறது என்னது? ஆப்பிளில் இருக்கிறது மாலிக் அமிலம். இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க, இதையும் நம்ம அடிச்சிடலாம். அடுத்து புளி. புளியில் இருக்கிறது டார்டாரிக் அமிலம். அதுவே இன்னொரு பாயிண்ட்டை கவனிங்க, திராட்சை பழத்தில் இருக்கிறதும் டார்டாரிக் அமிலம். புளியில் இருந்தாலும் திராட்சையில் இருந்தாலும் அது டார்டாரிக் அமிலம். இதற்கு ஒரு ஷார்ட்கட்டை வந்து எங்கேயோ நான் பார்த்தேன். புளிக்கிட்ட மாட்டினா டார்டாராக கிழிச்சிரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது, ஞாபகம் வேணால் வச்சுக்கோங்க. அடுத்து ஆரஞ்சு பழம். இங்கே ஆல்ரெடி ஆரஞ்சு பழத்தை நம்ம பார்த்துட்டோம். இங்கே அஸ்கார்பிக் அமிலம் கொடுத்துருப்பாங்க, இது தவறு. ஆரஞ்சு பழத்தில் இருக்கிறது சிட்ரிக் அமிலம் தான் இருக்குது. அடுத்து தேநீர். தேநீரில் இருக்கிற அமிலம் டானிக் அமிலம். வயிற்றில் சுரக்கும் அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். எறும்பு தேனீயுடைய கொடுக்கில் இருக்கிற அமிலம் ஃபார்மிக் அமிலம். அப்போ திரும்ப ரிவிஷன் பார்த்துடலாமா? ஆரஞ்சு பழத்துலேயும் எலுமிச்சம்பழத்துலையும் இருக்கிறது சிட்ரிக் அமிலம். தயிரில் இருக்கிறது லாக்டிக் அமிலம். தக்காளியில் இருக்கிறது ஆக்சாலிக் அமிலம். வினிகரில் இருக்கிறது அசிட்டிக் அமிலம். ஆப்பிளில் இருக்கிறது மாலிக் அமிலம். புளியில் இருக்கிறது டார்டாரிக் அமிலம். வயிற்றில் இருக்கிற அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். தேனியில் இருக்கிறது டானிக் அமிலம். அதே மாதிரி எறும்பு தேனீயுடைய கொடுக்கில் இருக்கிறது ஃபார்மிக் அமிலம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அமிலம் இருக்குதுங்க. பழைய சமச்சீர் புத்தகத்தில் 6ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க. அஸ்கார்பிக் அமிலம் நிரம்பிய கத்திரிக்காய் சாப்பிட்டால் இதய நோய் வராமல் தடுக்கலாம். அப்போ நல்லா பாருங்கள், கத்திரிக்காயில் என்ன இருக்குது? அஸ்கார்பிக் அமிலம் இருக்குது. அதை சாப்பிட்டா இதய நோய் வராமல் தடுக்கலாம். இந்த அமிலங்கள் எந்தெந்த பொருள் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வரக்கூடிய தேர்வில் கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கேள்வி வரும். இந்த டாப்பிக்கே நம்ம ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கோம். முழு வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது, தேவைப்பட்டால் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த தினம் ஒரு ஜிகே வீடியோ இப்போ எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும். நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்.